இக்காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம் என்ற பேரில் நடக்கும் கோமாளிதனங்கள் ஏராளம். இவையெல்லாம் தீர்க்கதரிசனமா? இல்லை, வார்த்தை விளையாட்டா? நீங்களே பாருங்கள். என் மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கு. என் ஆண்டவர் சாதாரணமா ஒரு ஆளெல்லாம் காமிக்க மாட்டார். உங்க வீட்டுல எம்னு தொடங்குற பேர் யாராவது இருக்காங்களா? எனிபடி ஸ்டார்ட்ஸ் இன் எம்? வேற ஏதாவது ஜேன்னு ஸ்டார்ட் பண்ற பேர்ல உங்க வீட்டுல யாராவது? எனிபடி? ஜேங்கர். உங்க பேர் என்ன பேர்? ஜெசுராஜன். நான் ജെയും കടൈസി എൻ தான் பார்த்தேன். സോ കാര്യം ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഹസ്ബൻഡാണ്. Amen. The Lord says J. Amen. Don't tell your name. J. உங்க பேரை சொல்லாதீங்க. J. Amen. The Lord says I see a name starting from Y. ஆனா உங்க பேரு Yங்கிற எழுத்துல ஆரம்பிக்குது. தேவன் ஜே என்ற எழுத்தை காண்பிக்கிறார். உங்க குடும்பத்துல ஜே என்ற பேருல யாராவது இருக்காங்களா? இதுவா தீர்க்கதரிசனம்? மக்களிடத்தில் கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்தே பதில வாங்குகிற வார்த்தை விளையாட்டை போல இருக்கு. வேதத்தின் தீர்க்கதரிசிகள் இப்படியா தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள்? வேதத்தின் தீர்க்கதரிசிகள் எவ்வளவு தெளிவாகவும் எந்த குழுப்பம் இல்லாமல் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இந்த கால தீர்க்கதரிசிகளைப் போல வேதாகம தீர்க்கதரிசிகள் மக்களிடத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடவில்லை. அப்படியென்றால் இவர்கள் உரைப்பது உண்மையான தீர்க்கதரிசனமா என்று நீங்களே வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள்.